தந்தையாய் வந்த எங்களுக்கு மாணவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருந்தால் நல்லா இருக்கும். ஆமா, என்ன இது நான் வரவன் முன்னமே கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? தலை இல்லாம வாலாடுமா நீ வராம நீ வரும் வரைக்கும் தான் நாம் எல்லோரும் காத்து கொண்டிருந்தோம். ஆமா, நீங்க ஆரம்பிக்கவே போனாச்சு. மாணவியின் வாழ்வை சொல்லியே வில்லினை பாட வரம் தந்தருள்வாய் எங்கள் இறைவா, வரம் தந்தருள்வாய் எங்கள் இறைவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை 12 கிறிஸ்துவுக்கு பின் 571 ஆண்டில் வேகரையில் அன்னலார் பிறந்தார். ஆமா, அன்னையத்தும் அழகையும் தந்தையத்த தாளையும் பெற்ற அன்னலார் பிறந்ததும் குறைஷ் மக்கள் புகழித்தனர். ஆமா, குழந்தைக்கு பொருள்படும் முகம்மது என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். ஆமா, من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. தான் விதவையாகிவிட்டதையும் தன் மகனை காண முன்னரே கணவர் இறந்து விட்டதையும் எண்ணி எண்ணி கவலை கொண்டார் அன்னை ஆமினா. ஆமா, காலத்தில் உயர்குடியில் பிறந்த குழந்தைகள் கிராமத்து செவிலித்தாய் மூலம் பால் ஊற்றி வளர்க்கப்படுவது வழக்கம். ஆமா, சமய ஹலீமா அம்மையாரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. ஆமா, வறுமை வாடிய ஹலீமா குடும்பத்தினர் அக்குழந்தையை பெற்று வள பெற்றனர். ஆமா. பற்றி வாழ்ந்திருந்த ஆறு குலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்தது. ஒற்றி வறண்டிருந்த ஆறு குலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்தது. பச்சை மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின. பச்சை மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின. நபிக்கு 4 வயசாயிருக்கும் போது தானே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெஞ்சை பிளந்து ஜம்சம் தண்ணியால இதயத்தை கழுவி திரும்பவும் நெஞ்சில வச்சு தச்சுடுகிற சம்பவம் நடக்குற. ஆமா, நீ சொல்றது சரிதான். இதை கண்டு அதிர்ந்து போன ஹலீமா அன்னையார் முகமது நபியோட உம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆமா. 6 வயது நம்பிய அன்னலார் பாட்டன் அப்துல் முத்தலிஃபிடம் ஒப்படைச்சிட்டு இறையடி சேர்ந்தார் அன்னை ஆமினா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஐயோ, உம்மா பாப்பாம் இல்லாம சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. சும்மா இனியே இடையில பேசாம அதெல்லாம் வல்லவன் நல்லா விதித்தவையே. அன்னையாமினாவின் வயிற்றில் ஒளியாக வந்து பிறந்து பிறக்கும் போது தந்தையும் இழந்து 6 வயதில் தாயையும் இழந்தாரே. அந்த காலத்தில்
பயிற்சிகளையும் பெற்று உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற சிறப்பு பெயர்களையும் தனதாக்கிக் கொண்டு அறியாமையால் இரண்டு கிடந்த சமூகத்திற்கு ஒளி விளக்காய் திகழ்ந்தார். 25 வயது நிரம்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்காலத்து சீமாட்டியான மதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா என்பவரின் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாம் பிரதேசத்துக்கு சென்று வியாபாரம் செய்து வந்தார். சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார். வரவு செலவு கணக்குகள் நேர்மையாக படைக்கப்பட்டன. அவங்கட சின்ன காலத்துல நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்ததானே. எனக்கும் ஒரு சம்பவம் தெரியும். 12 வயசுல சிரியாவுக்கு சென்றிருந்த நேரம் அங்கிருந்த துறவி புகைரா இவர்களை கண்டு பிற்காலத்தில் அல்லாஹ்வுக்கெல்லாம் அருட்கொடையாக மாறுவார் என்று நன்மாராயம் கூறினார். ஆமாம், கற்களும் மரங்களும் சினம் பணிந்தன. மேகங்கள் இவருக்கு நிழல் கொடுத்தன. சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாய் புகழ்மலர் பூத்த பூமலராய் பூமியில் பூத்த மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாய் புகழ்மலர் பூத்த பூமலராய் பூமியில் பூத்த மலரே. அல்லாமீனின் நேர்மை வன்மை வணிகம் செய்யும் திறமை என்பன சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை மிகவும் கவர்ந்தன. இருவருக்கிடையில் தூது கொண்டு சென்றார் தோழி நஃபீஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வாலிப பெண்ணொட்டகங்களை மஹராக கொடுத்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை மணம் முடித்தார்கள். சோடித்து கொடிகள் அசைப்பி இல்லங்கள் மிளிரவே ஒளியேற்றி வைப்பி தெருக்கள் சோடித்து கொடிகள் அசைப்பி இல்லங்கள் மிளிரவே ஒளியேற்றி வைப்பி ஆமினாவின் பாலர் அருள்வீர் மர்ஹபா ஆமினாவின் பாலர் அருள்வீர் மர்ஹபா மர்ஹபா. காசிம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற 2 ஆண் மக்களையும் ஸைனப் ருக்கையா உம்மு குல்சூம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 4 பெண் மக்களையும் ஈன்றெடுத்தார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியவங்கள நல்ல குடும்பத்தின் சம்பவம் சொல்லுங்களேன். பொறு அவ ஒன்னொன்னா சொல்லட்டும். போதனை ஏற்றிடுவோம் காலமெல்லாம் காதல் வைத்து வாழ்ந்திடுவோம். அன்னலரான நபியின் போதனை ஏற்றிடுவோம் காலமெல்லாம் காதல் வைத்து வாழ்ந்திடுவோம். ஆண்டுகள் உருண்டோடின. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை எட்டி பிடித்தார்கள். அவரின் சிந்தனைகள் சிறவடித்து பறக்கத் தொடங்கின. தங்களை காண துடிக்கின்றோம், தினம் தினம் காத்து தவிக்கின்றோம், வருவீர் என்று நம்பீரோம். யா ஹபீபே யா ரசூல் நபிய கலைய மும்மரதை நாடிய இவ்விடம் அழைக்கின்றோம்.
பாதையில் தொடருவோம். இறுதியாக எங்கள் நபி மீது ஸலவாத்து கூறிக்கொள்வோம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். எங்கள் வில்லுப்பாட்டை கேட்டு ரசித்த எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ்